கூடியிருந்திருக்கிற சகோதர சகோதரி யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடையதும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதா. நாம் தொடர்ந்து வேதாகம மாந்தல் என்ற தலைப்பின் கீழாக வேதத்தில் ஒவ்வொரு நபர்களாய் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசி குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். எரேமியா என்ற வார்த்தைக்கு யெகோவா உயர்ந்தவர் என்று அர்த்தம். எரேமியா என்றால் யெகோவா உயர்ந்தவர். இந்த எரேமியா தீர்க்கதரிசி தேவன் சிறு வயதிலேயே தேவன் எரேமியா தீர்க்கதரிசி அழைக்கிறார். சின்ன வயதிலேயே தேவன் அவரை இந்த தீர்க்க தரிசன ஊழியத்திற்காக அவரை அழைக்கிறார். தேவனுடைய அழைப்பை ஏற்று அவர் இந்த ஊழியத்தை ஏற்று அவர் அந்த தீர்க்க தரிசன ஊழியங்களை அவர் செய்கிறார். எரேமியாவுடைய அந்த சந்ததி பாத்தீங்களா, கோத்திரம் பாத்தீங்களா, ஆசாரிய கோத்திரத்தை தான் இவர் சேர்ந்தவர். ஆசாரியர்கள் தேவாலயத்திலே அந்த தேவனுக்கு வேண்டிய அந்த பணிவிடைகளை செய்கிற அந்த ஆசாரிய குலத்தில தான் இந்த எரேமியா பிறந்திருக்கிறார். ஆனால் இவருடைய ஊழியம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதான் இவருடைய ஊழியம். எவ்வளவு ஒரு துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் எப்படி வந்தாலும் அவர் தேவனுடைய ஊழியத்தை எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் உற்சாகமாக தைரியமாக செய்கிறார். அதான் இந்த எரேமியாவிடத்திலே நாம் பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். அநேக இக்கட்டுகள் அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அநேக துன்பங்கள் வருகிறது, அநேக இடையூறுகள் வருது, எதிர்ப்புகள் வருகிறது. எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டு தைரியமாக சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியாக இந்த எரேமியா இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம், அநேக ஜனவரி 1ஆம் தேதி ஆனா போதும் அவங்க தேவன் என்னிடத்திலே பேசினார் என்று தங்களுடைய சொந்த கதைகளையும் தங்கள் இருதயத்தில் தோன்ற விஷயங்களை தான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். கேட்டால் தேவன் என்னிடத்துல சொன்னார், இந்த வருடத்துல நடக்கிற காரியங்களை தேவன் இடத்துல சொன்னார் என்று அவர்கள் இருதயத்தில் தோன்ற நினைவுகளை தான் அவர்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். அதற்கு வேதத்தில் உள்ள காரியங்களை அவர்கள் எடுத்துக்காட்டாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசி பார்க்கிறோம், அவர் இந்த மக்களுக்கு ஏற்றபடி அவர் தீர்க்க தரிசனம் சொல்றதே இல்லை. தேவன் என்ன சொன்னாரோ அததான் அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அதான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி இந்த எரேமியா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அநேக தீர்க்கதரிசிகள் மக்களுடைய அந்த ஒரு செவித்தனம் உள்ளவர்களாக மக்களுக்கு ஏற்ற தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது தீர்க்கதரிசிகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர்களுடைய முடிவு நாம் அறிந்ததுதான். அவர்களுடைய முடிவை தேவன் அவர்கள் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசி மக்களின் விருப்பத்தின்படி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் சத்தியத்தை சத்தியமாய் எடுத்து சொன்ன உன்னதமான ஒரு தீர்க்கதரிசி இந்த எரேமியா. பெரிய தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஏசாயா தீர்க்கதரிசியும் எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பத்தி நம்ம அவர்களை தான் நம்ம பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்றோம். இப்ப இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசிகள் லிஸ்ட்ல வரார். தேவனுடைய அழைப்பை ஏற்று எவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும் தேவன் கொடுத்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். தீர்க்கதரிசன ஊழியத்தை அவர் கொடுக்கும் போது அநேக போராட்டங்கள் அவருக்கு வருகிறது. இந்த போராட்டங்கள் மத்தியிலும் அந்த பொறுப்பை அவர் ஏற்று அந்த பொறுப்பை செவ்வையாக முடிக்கிறார். இந்த எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுக்காக உண்மையாய் இருந்தார். எப்பொழுது தேவன் அவரை அழைத்தாரோ அதிலிருந்து அவருடைய முடிவு காலம் வரையிலும் அவர் தேவனுக்கு உண்மையாய் இருந்தார். எரேமியா தீர்க்கதரிசி அடிகள் வாங்கியிருக்காரு, சிறைச்சாலையிலே இருந்திருக்கிறாரு, அப்புறம் கிணற்றிலே கூட போடப்பட்டிருக்கிறார் போன்ற பல கொடுமைகள் இந்த எரேமியா தீர்க்கதரிசி அனுபவித்திருக்கிறார். இவ்வளவு கொடுமைகள் அனுபவித்தாலும் அவர் உண்மையான ஒரு ஊழியத்தை அவர் செய்கிறார். பணம், புகழ், இப்பேற்பட்டதான காரியங்களுக்கு அவர் ஆசைப்படவே இல்லை எரேமியா தீர்க்கதரிசி. இந்த நாளில பார்க்கிறோம், எல்லாரும் இந்த கிறிஸ்தவ உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று நமக்கு கண்கூடாகவே தெரிகிறது. பணத்திற்காகவும் புகழுக்காகவும் இன்னைக்கு அநேகர் ஊழியர் செய்கிறது அநேக பிரிவினை கூட்டங்கள் மத்தியிலே நாம் பார்க்கிறோம். அநேக பண வசதியோடு சொத்துக்களை சேர்த்து கொண்டு பார்க்கிறோம். ஒரு சில காரியங்களை கேட்கிறோம், ஒரு சில ஊழியர்கள் சொந்தமாவே பிளைட் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் காரியத்தை எல்லாம் இந்த பணம், புகழ் இதற்கெல்லாம் ஒரு எரேமியா ஆசைப்படவே இல்லை. தேவன் கொடுத்த ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்ற வேண்டும், அதுதான் அவருடைய வாழ்நாள் காரியமாக இருந்திருக்கிறாரு. எவ்வளவு கஷ்டங்கள், அடிகள், சிறைச்சாலை போன்ற பல கொடுமைகள் மத்தியிலும் அவர் தேவனுக்காக உண்மையாய் இருந்தார். ஊழியத்திலே உத்தமமாய் இருந்தார், ஊழியத்திலே உண்மையாய் இருந்தார். எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்திலே உண்மையாகவும் உத்தமமாய் இருந்தார் இந்த எரேமியா தீர்க்கதரிசி.
இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்த முக்கியமான ஒரு பணி என்னவென்றால், இந்த இஸ்ரவேலர்கள் பாபிலோன் தேசத்துல போய் 70 வருஷம் சிறை இருப்புல இருக்கணும் அப்படிங்கறதான் தேவன் எரேமியா தீர்க்கதரிசிக்கு தீர்க்க தரிசனமாக கொடுத்த ஊழியம். இந்த இஸ்ரவேலர்களை நீங்க போய் 70 வருஷம் பாபிலோன்ல கஷ்டப்படணும். இதுதான் எரேமியா தீர்க்கதரிசி இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும். அப்போ அதை சுற்றி அநேக காரியங்கள் இருக்குது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். இப்படி இவர் தீர்க்கதரிசனம் சொல்வது மூலமாக இஸ்ரவேலர்கள் அநேகர் இவருக்கு எதிராக இருக்கிறார்கள். அப்புறம் இஸ்ரவேலர்கள் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அப்புறம் எகிப்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அநேக தீர்க்க தரிசன காரியங்கள் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். இந்த எரேமியா இன்னொன்னு ஒரு புலம்பல் தீர்க்கதரிசியாவும் இவர் இருக்கிறார். இஸ்ரேல் மக்களுக்காக இவர் புலம்பி பாடுகிறார். அதான் இந்த புலம்பல் அப்படின்ற புஸ்தகம். என்ன புலம்பல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இஸ்ரவேலர்கள் 70 வருஷம் போய் பாபிலோன்ல கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த 70 வருஷம் அவர்கள் போய் அங்க படுகிற அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அவர் ஒரு புலம்பலாக அவர் பாடுகிறதை இந்த புலம்பல் புஸ்தகத்திலே நான் பார்க்கிறேன். இந்த புலம்பல் புஸ்தகம் இருக்கு, அதுவும் இந்த எரேமியா தான் எழுதியிருக்காரு. அவர் இந்த இஸ்ரேல் மக்களுக்காக அவர் புலம்பலும் பாடுகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொன்ன இதே எரேமியா தான் அவர்களுக்காக அவர் புலம்பி இந்த புலம்பல் புஸ்தகத்தை அவர் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் போய் இந்த 70 வருஷம் பாபிலோன் தேசத்துல கஷ்டப்பட போறீங்க, அதுக்காக எவ்வளவு துன்பங்கள் நீங்க சகிக்க போறீங்க, எவ்வளவு கஷ்டங்கள் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு அவர்கள் நினைத்து அவர்களுக்காக அவர் புலம்பல் பாடுகிறார். எரேமியாவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலின் சிறையிருப்பு தான். அதை குறித்து தான் அவர் அநேக தீர்க்க தரிசனங்களை ஒரு எரேமியா புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த எரேமியா குறித்து வேதத்தில் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். முதலாவது 2 நாளாகமும் 36வது அதிகாரம் 12வது வசனம். தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. இதற்கு பார்க்கிறோம், சிதேக்கியா என்ற ராஜா யூதாவை ஆண்டு கொண்டிருக்கு. இந்த யூதாவை ஆண்டு கொண்ட இந்த ராஜாக்கள் காலத்துலதான் இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே வராங்க. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசி எல்லாருமே அந்த யூதா ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ராஜாக்கள் காலத்துலதான் வராங்க. இப்ப இந்த ஏசாயா எரேமியாவுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசி. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியா இருக்கும்போது எசேக்கியா என்பவரை அந்த யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிறான். அதற்கு பின்பு அநேக ராஜாக்கள் வருகிறார்கள். இந்த சிதேக்கியா தான் யூதாவினுடைய கடைசி ராஜா. அவனுக்கு அப்புறம் அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்காக சென்று விடுகிறார். 12வது வசனத்துல பார்க்கிறோம், சிதேக்கியா ராஜாவாக 21 வயதாக இருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை அவன் செய்கிறான். சிதேக்கியா பொல்லாப்பானதை அவன் செய்கிறான். இப்படி பொல்லாப்பானதை செஞ்சும் அதை கண்டிக்கிற எரேமியா தீர்க்கதரிசிக்கு முன்னாடி இவன் தன்னை தாழ்த்தவில்லை அப்படின்னு இந்த எரேமியா ஒரு என்ற தீர்க்கதரிசி முதல் இந்த இடத்துல தான் வருகிறது. அதே போல 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 25வது வசனம். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்புகளில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலில் வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பல் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. எரேமியா இந்த புலம்பல் புஸ்தகத்தை பாடினார் என்று இந்த 4ஆம் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4ஆம் புஸ்தகம் முடிந்த உடனே எஸ்ரா புஸ்தகம் ஆரம்பிக்குது. 4ஆம் புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனம் 2 நாளாகமும் 36வது அதிகாரம் 23வது வசனம். 2 நாளாகமுடைய கடைசி அதிகாரம் கடைசி வசனம். அவருடைய ஜனங்கள் எல்லோரும், எவன் உங்களுக்கு இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். இந்த வசனம் இந்த 2 நாளாம் புஸ்தகம் இப்படி இந்த வசனத்துல இப்படி முடியுது. இப்படி முடியும் போது இதே வசனம் தான் பாத்தீங்கன்னா எஸ்ரா முதல் அதிகாரம் முதல் வசனம் அப்படிதான் பார்க்கலாம். அதனாலதான் இந்த எஸ்ரா இந்த 4ஆம் புஸ்தகத்தோட இணைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், அந்த தொகுக்கப்பட்டதுக்கு காரணம் அதுதான். 2 நாளாகவும் 36வது அதிகார கடைசி வசனமும் எஸ்ரா புஸ்தகத்தோட முதல் அதிகாரம் முதல் வசனமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எரேமியா வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியா ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினபடியால். இப்ப இந்த எரேமியா தீர்க்கதரிசி அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இருக்கு, 70 வருஷம் நீங்க போய் பாபிலோன்ல கஷ்டப்படுவீங்க அப்படின்னு இத அங்க போய் 70 வருஷம் அங்க இஸ்ரவேலர்கள் அனுபவித்ததுக்கு அப்புறம் இதை தானியேல் அதை அவர் பார்க்கிறாரு. இந்த எஸ்ரா நெகேமியா இவர்களும் அந்த எரேமியா புஸ்தகத்தை தான் அவங்க வாசிச்சு அவங்க தெரிஞ்சு கொள்றாங்க. 70 வருஷம் தான் நம்ம கஷ்டப்படுவோம், 70 வருஷம் முடிஞ்சு நாம எல்லோரும் நம்முடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி போயிருவோம் அப்படின்னு இந்த எஸ்ரா நெகேமியா மற்றும் தானியேல் எல்லாம்
எரேமியா புஸ்தகத்தை படித்துதான் அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார். தானியேல் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 2வது வசனம், தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களில் அறிந்து கொண்டேன். அதாவது எரேமியா புஸ்தகத்தை இவர் பார்த்து தானியேல் தெரிஞ்சுக்கிறார். என்ன 70 வருஷம் தான் நாம இந்த பாபிலோன் தேசத்துல நம்ம கஷ்டப்படுவோம். அவர் ஒரு கணக்கு போட்டு அவர் சொல்றார், 70 வருஷம் தான் நம்ம இந்த பாபிலோனுடைய பால் கடிப்புல நாம இருப்போம், 70 வருஷம் கழிச்சு நம்மளுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போயிருவோம் அப்படின்னு தானியேல் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாக அவர் அறிந்து கொள்ளுகிறார். இத 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, இதோ நீங்கள் என் வார்த்தைகளை கேளாதபடி உங்கள் கழுத்துக்களை கடினப்படுத்த முடியினால் நான் இந்த நகரத்துக்கு விரோதமாய் சொன்ன எல்லா தீங்கையும் இதன் மேலும் இதற்கடுத்த பட்டணங்கள் மேலும் வரப்பண்ணுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது தேவன் எரேமியாவை அழைக்கிற அந்த காரியத்தை 1 அதிகாரம் 12வது வசனம், அப்போது கர்த்தர் நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை 2வது தடவை எனக்கு உண்டாகி அவர் நீ காண்கிறது என்ன? இந்த இடத்துல நான் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறது, தேவன் கொடுத்த வார்த்தையை நான் உட்கொண்டேன் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி இந்த இடத்துல சொல்லுகிறார். 7வது வசனம், கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. 6வது வசனத்தில் பார்க்கலாம், அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனால் கர்த்தர் நீ சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லோரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் நீ பேசுவாயாக. இவர் எரேமியா தீர்க்கதரிசி தேவன் அழைக்கும் போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் சொல்றார், நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தேவன் சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிறேன், நான் சொல்லுகிற வார்த்தையை நீ போய் சொல்லு என்று தேவன் சொல்லுகிறார். 8வது வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில் வைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னை காக்கும்படி உன்னோடு நான் இருக்கிறேன். தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டி அவர் வாயிலே, எரேமியாவோட வாயிலே தன்னுடைய வார்த்தையை வைத்தாராம். இப்போ அந்த ஒரு வார்த்தையை தேவன் அவருடைய எரேமியா தீர்க்கதரிசி வாயில வைத்த உடனே அவர் ஒரு தைரியம், விசுவாசம், உறுதி எல்லாம் தைரியமாக அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியாக எரேமியா மாறுகிறார். 20ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், ஒரு எரேமியாவுக்கு ஒரு சின்ன ஒரு துன்பம் நேருகிறது. என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல அவர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். எரேமியா 20ஆம் அதிகாரம் 1வது வசனம், எரேமியா இந்த வார்த்தை எல்லாம் தீர்க்கதரிசனமாக சொல்லுகிற ஆசாரியனாகிய இம்மேருனுடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கார்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது, அதாவது எரேமியா இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அதான் எரேமியா 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம், இந்த நகரத்துக்கு விரோதமாக அவர் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உரைகிறார் என்று அவர் சொல்றார். அப்போ இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆலயத்தில் இருக்கிற இந்த பஸ்கூர் என்ற ஒரு பிரதான விசாரணைக்காரன் அதை கேட்டுட்டு என்ன பண்றானா, 22வது வசனம், எரேமியா தீர்க்கதரிசி பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமின் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல்வாசல் இருக்கிற காவல் அறையில் போட்டான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே பஸ்கூர் என்பவன் கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கோபமாயிரு. இப்ப என்ன பண்றாரா, எரேமியா தீர்க்கதரிசி அடிக்கிறான். அடித்துட்டு அவன் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு போய் காவல் அறையில சிறைச்சாலையிலே போய் போட்டு விடுகிறான். 3வது வசனம், மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபிப் என்று அழைக்கிறார். 4வது வசனம், மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்கள் பட்டயத்தால் விழுவார்கள், யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுப்பேன், அவன் அவர்களை சிறைப்பிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நீங்க போய் பாபிலோன்ல போய் கஷ்டப்பட போறீங்க. எவ்வளவு ஒரு துன்பத்தின் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் எரேமியா தேவன் கொடுத்த வார்த்தை அப்படியே அவர் சொல்லுகிறார். மக்களுக்கு ஒரு இன்பமான வார்த்தையாக சொல்றது அல்லது
மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேட்கறதுக்கு ஒரு இனிமையாக வார்த்தையை சொல்றது. அந்த மாதிரி எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே தீர்க்கதரிசனமாக உரைக்கிறார் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. இந்த எரேமியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து குறித்தும் ஒரு சில தீர்க்க தரிசனங்களை அவர் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மத்திய 2ஆம் அதிகாரத்துல 17-18, அதாவது 2 வயதுக்கு கம்மியா இருக்கிற அந்த குழந்தைகள் எல்லாம் சாகடிக்க வேண்டும் என்று உத்தரவு வருது. ஏரோது ராஜாவின் மூலமாக உத்தரவு வருது. மத்திய 2ஆம் அதிகாரம் 17வது வசனம், புலம்பலும் அழுகையும் மிகுந்து துக்கித்துக் கொண்டலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாது இருந்தால் என்று எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. அப்பொழுது நிறைவேறிற்று. அதாவது ஏரோது ராஜா பெத்லெஹேமில் தான் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் பிறப்பார் என்று தீர்க்கதரிசனம் சொன்னது ஏரோது ராஜா கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, 2 வயது கம்மியான குழந்தைகள் எல்லாம் சாக வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கிறார். இந்த ஒரு காரியத்தை எரேமியா தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறதாக இந்த இடத்துல சொல்லப்பட்ட. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது, இதை பார்க்கும்போது எரேமியா 31ஆம் அதிகாரம் 15வது வசனம், ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருந்தாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை தான் மத்திய அந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறதை நம்ம இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது 2 வயதுக்கு கம்மியான குழந்தைகள் சாகடிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார். அதை ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதாக இந்த எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து மத்திய எடுத்து சொல்லியிருக்கு. உண்மையான ஊழியம் செய்த இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான். ஒன்று, கஷ்டங்கள் மத்தியிலும் உண்மையாய் தேவனுக்கு என்று ஊழியம் செய்வது. இந்த உலகத்திலே நமக்கு நிச்சயமாக பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் பாடுபடுவதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று பேதுரு சொல்றார் இல்லையா? அப்போ இந்த பாடுகள் மத்தியிலும் கஷ்டங்கள் மத்தியிலும் நாம் தேவனுக்கு என்று உண்மையாய், இன்னைக்கு நேகர் நாம் பார்க்கிறோம், நம்முடைய சகோதரர்கள் நாம் வாங்கி போய்விட்டார்கள் என்ற அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுறோம். இதெல்லாம் நாம் பார்க்கும்போது, வேதத்தில் வாசிக்கும் போது எவ்வளவு கஷ்டங்களும் துன்பங்களும் மத்தியிலும் தேவனுக்காக உண்மையாய் இருந்திருக்கிறார். அதில் அவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறார்கள் அல்லவா? அப்ப இந்த எரேமியா தீர்க்கதரிசி எவ்வளவு துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் அவர் உண்மையாக இருந்திருக்கிறார், தேவனுக்கு என்று உண்மையாக இருந்திருக்கிறார். அவர் அடிச்சிருக்காங்க, அவரை போய் சிறைச்சாலையில போட்டிருக்காங்க, இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தும் அவர் தேவனுக்கு என்று உண்மையாக ஊழியம் செய்தார் இல்லையா? அதுதான் அதே போல நாம் இந்த கஷ்டங்கள் மத்தியிலும் துன்பங்கள் மத்தியிலும் நிச்சயமாக தேவனுக்கு என்று உண்மையாய் இருக்க வேண்டும். அதே போல சத்தியத்தை சத்தியமாய் எடுத்து சொல்ல வேண்டும். மக்களுக்கு கேட்கிறவங்களுக்கு ஒரு இனிமையாக தோன்றுகிற ஒரு காரியமாக, அல்லது தங்கள் செவிகள் கேட்க ஒரு நல்லதாக இருக்கிறதாக அவர்கள் தோன்றுகிறதாக இல்லாமல் சத்தியத்தை சத்தியமாய் எடுத்து சொல்ல வேண்டும். மத்திய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று நம்ம மத்திய 5ஆம் அதிகாரத்தில் வாசி. அப்போ சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறது நமக்கு மிக மிக முக்கியம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், ஒரு உபதேசத்தை அவர் கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2-5 வசனம் பாருங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தனம் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. இந்த வார்த்தையெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார். ஆனால் இன்னைக்கு பாக்குறோம், இதெல்லாம் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் தங்கள் செவிகள் கேட்க இனிமையான வார்த்தைகள் யார் சொல்றாங்களோ அவர்கள் தான் நமக்கு தங்களுடைய போதர்கள் என்று இன்னைக்கு கிறிஸ்துவ உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. சத்தியத்தை சத்தியமாய் கேட்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவாய் போய்விட்டார்கள். ஆரோக்கியமான உபதேசத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் இந்த நாளிலே மிக மிக கம்மியாயிட்டாங்க. உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதம் கொடுப்பார், உங்களுடைய வியாதிகளை போக்குவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உங்களுடைய பணம் பெருகும், இப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லுகிறவர்களையே போதர்களாக இன்றைய கிறிஸ்துவ உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர்கள் பின்னாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டுமாம்? ஆரோக்கியமான உபதேசத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நாம் ஆரோக்கியமான உபதேசத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த நாளில நம்ம எரேமியாவிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.